அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திருமலை கொழுந்துபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்ற கைதி போலீசார் நீதிமன்றத்திற்கு ஆட்டோவில் அழைத்து சென்றபோது தப்பி ஓடியிருக்கிறார். கைதி ஆட்டோவிலிருந்து குதித்து தப்பி ஓடியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. கைது செய்யப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை காவலர்கள் ஒழுங்காக பின்பற்றினார்களா? தற்பொழுது கைதி தப்பியோடி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? தற்போதைய விவரம் என்ன? கௌதமி, நெல்லை மாவட்டம் திருமலை கொழுந்துபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். அப்பகுதியில் ஏற்பட்ட அடிதடி பிரச்சனையின் காரணமாக நெல்லை தாலுகா காவல்துறையினர் இவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்காக ஆட்டோவில் 2 காவலர்களுடன் சுரேஷ் அழைத்து செல்லப்பட்டார். 2 காவலருக்கு நடுவில் தான் சுரேஷ் அமர்ந்திருக்கிறார். தொடர்ந்து அப்போது ஆட்டோ பாளையங்கோட்டை கக்கன் நகர் பாலம் அருகே வந்தபோது சுரேஷ் ஆட்டோவில் இருந்து குதித்து தப்பி ஓடினார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை துரத்தி 1/2 கிலோமீட்டர் தூரம் துரத்தினர். மீண்டும் தீவிரமாக அவரை கண்காணாத இடத்திற்கு சுரேஷ் தப்பி ஓடிவிட்டார். போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சுரேஷ் தப்பி ஓடியது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து சுரேஷை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.